ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் நெக் ஊக் வச்சு முன்னாடி வந்து ஊக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பட்டி வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நான் இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கை ஜாயின் பண்ணிடலாம். கை வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்து மடிச்சடிக்க விட்டுருந்தோம். அது வந்து நம்ம நார்மல் பக்கம் வந்து வச்சுட்டு, அது மேலே வந்து இந்த லைனிங்கை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை ஆப்போசிட்டில் திருப்ப போகிறோம். அதனால கரெக்டாக முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் அடையாளத்துக்கு வந்து நம்ம லைட்டாக சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை அப்படியே திருப்பிட்டு ஒரு படிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 ப்ளவுஸும் இப்படியே வச்சு நீங்கள் ப்ளவுஸோட கையை வந்து இப்படி வச்சுட்டு தையல் போட்டுட்டா நம்ம வந்து கரெக்டாக நம்ம எது வந்து நம்ம முன்பக்கம் பின்பக்கம்னு பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக தைச்சிக்கலாம். இப்போ வந்து சைடில் உள்ள இந்த துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் பேக் நெக் ஊக்கு வைக்கிறது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா நானே ஃபஸ்ட்டில் வந்து இது எப்படி வைக்கிறாங்க, முன்னாடி வந்து பட்டி எப்படி வைக்கிறதுன்னு வந்து குழப்பமா இருந்தது. இப்போ வந்து நான் வந்து அதை நல்லா வந்து தைச்சி பழகிட்டேன். அதனால உங்களுக்கும் சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து எது எந்த பக்கம் வைக்கிறதுன்னு வந்து பின்பக்கத்தை வந்து ஒரு டைம் நம்ம ஊக்ஸ்க்காக கட் பண்ணிடுவோம். அதை வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து தைக்கணும். எல்லாமே ஈஸி தான். நம்ம வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டோங்கன்னா அப்புறமா ஈஸி தான். நம்ம வந்து இப்போ லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அடியில் உள்ள பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸை வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைனிங்கை ஃபுல்லாக எல்லா பக்கமும் கரெக்ட் பண்ணி இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி நடு பக்கத்தில் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த கழுத்து பகுதி வந்து இது. இதை வந்து நம்ம நடுவில் உள்ள அந்த துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து தையல் போட போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடுவில் வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். நம்ம வந்து முன்பக்கம் பீஸும் பின்பக்க பீஸும் வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணுறதில்ல. ஒன்றாவே தான் வந்து நம்ம இந்த தையல் கொடுத்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு இதுவும் போட்டுருங்க. நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ நம்ம அளவு கொடுத்தோமோ அந்த அளவு போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் உள்ளதையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் சின்னதாக கொடுத்துருங்க. அப்போ தான் திருப்பும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தைச்சா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இது வந்து இருக்கும். நான் நிறைய ப்ளவுஸ் வந்து அந்த மாதிரியும் தைச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு. இப்போ வந்து பின்பக்கத்தை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து நடுவில் வந்து கரெக்டாக நேர் பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து துணியை திருப்ப போகிறோம். அப்படியே அந்த பின்பக்கத்து இருந்த துணியை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு அப்புறமா எல்லா துணியுமே இந்த மாதிரி லைனிங்கை வந்து அந்த பக்கமாக நவுத்திட்டு உள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெளி பக்கமாக எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி லைனிங்கெல்லாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துடலாம் கழுத்து பகுதிக்கிட்ட. நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கும்போது வந்து கழுத்து வந்து நல்லா சின்ன தையலாக வரும். அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக போடும்போது வந்து நம்மளோட கஸ்டமருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இந்த மெத்தேட்லேயே எனக்கு தைச்சி கொடுங்க, நல்லா அழகாக இருக்குது போடும்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கழுத்து வந்து பீஸ் வந்து தனியாக கொடுத்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங்லாம் ஸ்டிச் பண்ணும்போது வந்து அது வந்து லைனிங் வந்து சாரியோட பீஸ் வந்து மெலிசாக இருக்கும். அந்த மாதிரி துணிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம திருப்பக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற துணிக்கு திருப்புனா நல்லா அழகாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி இருக்கிற துணிக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற துணியாக இருந்தால் நம்ம வந்து கழுத்துக்கு வந்து பீஸை வந்து கட் பண்ணி அப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தைச்சா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சைடில் உள்ள துணியெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாகவும் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஊக்ஸ் பக்கமாக ரெண்டுமே கரெக்டாக ஜோடியை வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து முன்பக்கம் பின்பக்கம் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து நம்ப 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து டபுள் தையல் கேட்டாங்க. அதனால நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு தையல அப்படியே விட்டா கூட அழகா தான் இருக்கும். இப்போ வந்து பேக் நெக்கு கிட்ட வந்து நம்ம ஊக்ஸ் வச்சிரலாம். இப்போ வந்து நம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப ஊக்ஸ் மாட்டுற சைடு வச்சுக்கலாம். அப்புறமா ஊக்ஸ் வந்து வைக்கிற சைடு வச்சுக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஊக்ஸ் மாட்டுற பக்கம் உங்களுக்கு வச்சு காமிக்க போறேன். நம்ம லைனிங் பீஸ் ஒண்ணு எடுத்துட்டு, ப்ளவுஸோட இந்த மாரி பீஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏன்னா லைனிங் ஒண்ணு வச்சா மட்டும் நல்லா இருக்காது. அதனால இது 2யும் வச்சு அதுக்கு மேல ஒரு தையல் மடிப்பு குடுத்துட்டு, அப்புறமா நம்ம வந்து ஊக்ஸ்க்காக வந்து இப்போ நம்ம தையல் அடிச்சிடலாம். நாம வந்து பின்பக்கமா வந்து ஊக்ஸ் வைக்கும்போது சின்ன சின்னதா கொஞ்சம் பக்கம் பக்கம் வர்றது போல ஊக்ஸை வந்து வச்சுருங்க. அப்பதான் முதுகு வந்து தெரியாம இருக்கும். நான் வந்து எதுக்காக முன்பக்க பீஸும், பின்பக்க பீஸும் வந்து நீங்க வந்து ஊக்ஸ் கரெக்ட்டா கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன்னா, நானே ஒரு டைமு முன்பக்கத்த வந்து பின்பக்கம்னு சொல்லி கட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் 2, 3 டைம் இந்த மாரி நான் சொல்றேன். அது இல்லாட்டி அடையாளமா பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கலாம். ஏன்னா, முன்பக்கமும், பின்பக்கமும் வந்து ஒரே அளவு குடுத்துருந்தாங்கன்னா வந்து, அது வந்து நம்ப முன்பக்கத்த ஏற்கனவே நம்ம ஆம்கோல் கிட்ட வந்து குடஞ்சிரும். பின்பக்கம் வந்து குடையாம இருக்கும். அதனால நம்ம வந்து கரெக்ட்டா தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா, முன்பக்கம் வந்து ஊக்ஸ் வைக்காம, பின்பக்கம் தான் நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து ஊக்ஸ் வைக்க போறோம். முன்பக்கம் வந்து அப்படியே நார்மல் பட்டியா தான் வைக்க போறோம். அதனால நீங்க கரெக்ட்டா பார்த்து ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி சின்னதா வந்து கட் குடுத்து ஏதாவது அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, ஊக்ஸ் நம்ம வந்து வைக்கிற பக்கம் இது. இப்ப வந்து இந்த மாரி பீஸ வந்து ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு, டபுளா மடிச்சுட்டு, இந்த மாரி தையல் போட்டு, மேல ஒரு படிவு தையல் போட்டுட்டு, இந்த மாரி மடிச்சிடுங்க. இந்த மாரி மடிக்கும்போது வந்து அழகா இருக்கும். நம்ம வந்து சைட்ல வந்து ஒரு தையல் போடாதீங்க. நேர் தையல் மட்டும் போட்டுட்டு போயிட்டு, அப்புறமா கீழ் பக்கம் மட்டும் இந்த மாரி வளைச்சு ஒரு ரப் தையல் குடுத்துருங்க. மேல வந்து தையல் போட்டா கிராஸா வரும். அது நல்லா இருக்காது. அதனால, இப்ப வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ வந்து நம்ம செஸ்ட் கிட்ட வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து டாட்டு. இது வந்து டாட் வந்து நம்ம முக்கியமான டாட்டு. இதுதான் கரெக்ட்டா இருக்கணும். 3 இன்ச்சுக்கு வந்து நீங்க மேல் பக்கமா வச்சுட்டு, கீழ வந்து நம்ம ஏற்கனவே கட் குடுக்கும்போது 2 1/2 இன்ச் வச்சிருந்தோம். அந்த அளவு வச்சுட்டு, நேரா வந்து 2 பக்கமும் இந்த மாரி தையல் போட்டுக்கோங்க. 2ம் வந்து சரியா இருக்கான்னு ஒரு டைம் அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம தையல் அடிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துரும். அதனால, இல்லன்னா செஸ் வந்து ஒண்ணு வந்து மேலேயும், ஒண்ணு கீழேயும் வந்து மாறி போயிரும். அது வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நடு டாட்டுக்கு வந்து லைட்டா வளைச்சிட்டு போணும். நேரா வந்து குடுக்கக்கூடாது. ஏன்னா, நம்ப செஸ்கிட்ட வந்து நடுக்கு இந்த குழியில வந்து வளைவு வரணும். அதனால, இந்த மாரி வளைச்சிட்டு போனா தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது வந்து கரெக்ட்டா அமைப்பா உட்காரும். ஒரு 4 இன்ச்சுக்கு வச்சுட்டு 2 பக்கமும் அந்த மாரி வச்சுட்டு வளைச்சி குடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்கலாம். ஆம்கோல் டாட்டும் கரெக்ட்டா நம்ம வந்து பிடிக்கணும். மேல் பக்கமா பிடிச்சிட்டா அசிங்கமா இருக்கும். அதனால நம்ம நார்மலா வந்து ஃபர்ஸ்ட்டு டாட் பிடிச்சோம் இல்லையா? அந்த டாட்டுக்கு நேரா இந்த மாரி கரெக்ட்டா ஒரு 3/4 இன்ச் இடைவெளி விட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கணும். 2 பக்கமும் அதே போல பிடிச்சிடுங்க. நான் வந்து இத பிடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்தி தான் நம்ம வந்து இப்ப செஸ் கிட்ட வந்து நம்ப குடுக்க போறோம். இத வந்து எப்படின்னு பாருங்க. இப்ப வந்து அந்த பாருங்க இந்த டாட் வந்து 2மே ஒண்ணா சேர்த்தி நம்ம வைக்க போறோம். இந்த மாரி வைக்கும்போது பேக் நெக் ஹூக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது, இப்போ வந்து அப்படியே சேர்த்திட்டு, முக்கியமான ஃபர்ஸ்ட் டாட்டையும், 3வது டாட்டையும் வந்து ஒண்ணா சேர்த்துருங்க. அப்படியே லைட்டா வளைச்சிட்டு, அழகா இந்த மாரி நீங்க வந்து தைச்சிருங்க. இது வந்து பார்க்கவே அழகா இருக்கும். இப்போ வந்து 2 சைடும் அதே போல பிடிச்சிருங்க. நம்ம தேவைப்பட்டா இந்த மாரி பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட விட்டுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா, நான் வந்து கஸ்டமருக்கு இந்த மாரி ஸ்டிச் பண்ணி குடுக்கும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லி, அளவு ப்ளவுஸும் இதே அளவுல குடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் இந்த மாரி தைச்சு குடுத்து பாருங்க. மறுபடியும் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்து மறுபடியும் கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி பட்டி வந்து எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸி தாங்க. இந்த மாரி பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மிச்சம் ஆயிருக்கும். அந்த பீஸ வந்து எடுத்துட்டு அப்படியே கீழ வந்து இந்த நம்ம ஜாக்கெட்டோட பீஸ வந்து 2 பீஸா வச்சுட்டு, இதையும் மேல வந்து 1 பீஸா வச்சுட்டு, இந்த மாரி கீழேயும் தையல் போட்டுட்டு, ஒரு படிவு தையல் போட்டுட்டு, அப்புறமா வந்து இந்த மாரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து நான் தைச்சுட்டு தான் வந்து கட் பண்ண போறேன். இது வந்து ஈஸி மெத்தட் அதனால உங்களுக்கு இப்படி சொல்றேன். நம்ம நடுவுல வந்து பட்டி இருக்குல்ல, அதில வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயும், சைட்ல வந்து நீங்க அப்படியே அந்த ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ, அதே மெத்தேட்ல அப்படியே நேரா வச்சுட்டு, கரெக்ட்டா பாருங்க. இந்த மாரி வச்சுட்டு, மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கோடு போட்டுட்டு, அந்த 1 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டோம்ல, அத வந்து எக்ஸ்ட்ரா துணிக்காக விட்டுட்டு, நடுவுல எவ்வளோ இருக்கோ அத வந்து அளந்துட்டு, அப்படியே இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, பட்டி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு கொஞ்சம் 1/4 இன்ச்சு முன்ன பின்ன மாறிடும். அதனால இப்படி வந்து வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து பாருங்கள், பட்டி ஜாயின் பண்ணுறது நடு பகுதியில் கரெக்டாக கொண்டு போய் ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு, அப்புறமா வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக வளைச்சிட்டு அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுட்டு போயிருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இன்னொரு பக்கத்தையும் அப்படியே திருப்பி அடிப்பக்கமாக அந்த டாட்டை வந்து வளைச்சி பிடிச்சிட்டு இப்போ வந்து நேராக ஒரு தையல் போட்டு போயிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து பட்டி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி சின்னதாக நடுவில் நம்ம வந்து தையல் அடித்தோமோ அதை வந்து சின்னதாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இழுத்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைமு சைடில் உள்ள துணியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் அளவு கரெக்டாக வச்சா உங்களுக்கும் கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். ஷோல்டர் நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது வந்து அடையாளத்துக்காக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுருங்க. அப்படி தெரியாதவங்க கரெக்டாக இந்த மாதிரி பாருங்கள் வச்சுட்டு ஷோல்டருக்கிட்டையும் கீழேயும் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே 1/4 இன்ச்சு வந்து தையல் போட்டுட்டு எப்பவுமே 2 தையல் போட்டுருங்க எந்த தையல் அடித்தாலும். ஏன்னா அப்போ தான் பிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது சைடு வந்து கை ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ளவுஸில் கைக்கு நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து நடுப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி பின்பக்கமாக போயிருங்க. ஏன்னா இப்படி தைச்சா வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கரெக்டாக உக்காரும். அதனால தான் இப்போ வந்து அப்படியே டபுள் தையல் போட்டுக்கோங்க. முன்பக்கம் எது குடஞ்ச பக்கம் பார்த்து கரெக்டாக அதை வந்து நம்ம முன்பக்கம் வச்சுட்டு குடையாத பக்கம் பின்பக்கமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு சைடும் அதே போல் இதை வந்து தையல் அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கட்டிங் கொடுக்காம இருந்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து 2ஆக அப்படியே மடிச்சுட்டு அந்த பகுதியிலேருந்து தையல் அடிச்சுட்டு போயிருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து அடிச்சுட்டு போனால் அந்த பக்கமும் துணி வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து ஒரு பக்கமாக இருந்தால் கூட இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து எல்லாமே ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லாதவங்க அப்படியே கூட தைச்சிக்கலாம். என்கிட்ட மிஷின் இருக்குது, அதனால் நான் வந்து ஓவர்லாக் போட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்தா ரொம்பவே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து இப்போ புதுசாக மிஷின் வாங்கி ஒரு 1½ வருஷம் ஆச்சு. நான் வந்து 14 வருஷமாக துணி தைச்சிட்ருக்கேன். ஆனால் மிஷின் இல்லாமல் தான் நான் வந்து 12 வருஷத்துக்கு மேலே தைச்சிட்ருந்தேன் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல். ஃபஸ்ட்டு வந்து சின்ன மிஷினில் தான் நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக இந்த பெரிய மிஷின் வாங்கினேன். சின்ன மிஷின்னா அதே கவர்மெண்ட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ரூ. 1500 நான் அவங்ககிட்டேருந்து வாங்கினேன். அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக தைச்சிட்டு அப்புறமா தான் அதை வந்து கொடுத்துட்டு பெரிய மிஷின் வாங்கினேன். நம்ம வந்து தைச்சிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து தைச்சி கற்றுக்கிறது பெரிய மிஷின்லேயே கற்றுக்கணுன்னு இல்லைங்க. நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம சுலபமாக காசு கம்மியான இதுலேயே வந்து தைச்சியும் கஸ்டமரை வந்து நம்ம நிறைய பேரை சேர்க்கலாம். நம்மளோட கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து கை 2யும் ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து கை என்ன அளவு இருக்கோ அதை வந்து அளந்து பார்த்துட்டு கரெக்டாக மேல் பக்கமாக ரப் அடிச்சுட்டு ஆம்கோல் கிட்ட வந்து 2 ஒன்றா ஜோடியாக வர மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து கரெக்டாக அந்த கூட்டல் டைப் மாதிரி ப்ளஸ் மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது பார்த்துட்டு கரெக்டாக கீழே வந்து ப்ளவுஸில் என்ன வந்து நம்ம ஊக்ஸ் பக்கமா அது வந்து அந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்படி அடிக்கும்போது வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்மளுக்கு அளவுகள் உட்காரும். நம்ம பின்னாடி வந்து டாட் பிடிக்கும்போது ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு டாட் பிடிச்சிட்டா அது அப்படியே கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அளக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா துணி வந்து கொஞ்சம் பத்தாமையும் எக்ஸ்ட்ராவும் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஊக்ஸ் பக்கமும் ஊக்ஸ் மாட்டுற பக்கமும் ஊக்ஸ் வைக்கிற பக்கமும் வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. 3 தையல் போட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு பிடிச்சா கூட அவங்க வந்து பிரித்து விட்டுப்பாங்க. அதனால் இப்போ பாருங்கள், அளவு வச்சுட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்க சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்திருக்கு. அதை வந்து பின்பக்கமாக இந்த மாதிரி டாட் கொடுத்துருங்க. 2 தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நாம் வந்து இன்றைக்கி ப்ளவுஸ் பேக் நெக்கில் வந்து ஊக்ஸ் வச்சு எப்படி நம்ம இன்றைக்கி வந்து தைக்கிறதுன்னு பார்த்துருப்பேங்க. நான் வந்து ஏற்கனவே ப்ளவுஸ் ஊக்ஸ் வச்சுருக்கிறதுனால அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் முன்னாடி ஊக்ஸ் வச்சு அந்த ப்ளவுஸோட எப்படி அந்த மெத்தடை வச்சு நம்ம பேக் நெக்கில் ஊக்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு ஊக்ஸ் வச்சு கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.